ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு. சொன்னாரு அவருக்கு வந்து புரியவே இல்லை. நீயும் விஷயம் சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது, நீயும் விஷயம் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அப்புறம் எப்படி என்ற நானும் விஷயம் எப்படி பண்ண, என்னடா பண்ற, எங்க இருக்க, அப்படிதான் பேசுவோம். ஸோ இவருக்கு புரியல. நான் தான் சொன்னேன், நீங்க ஒரு படம் விஷயம் கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு, ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷயம். ஸோ என்ன சொல்றது, அந்த பேசினாலும் மனசுல இருந்து வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா யாருன்னா விஷயம் சொல்லுவேன். நாளைக்கு யாராவது விஷயம் நீ எனக்காக இந்த மலையில இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு. அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷயம். ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு. இந்த படம் பண்ணாங்க, ஆம்பளை பண்ணாங்க, பார்த்தா நான் நடுவில் கட்டு. அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு. நடுவில் அந்த முக்கோணம் நான் காணோம். இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை கேட்டேன், ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு, நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பட் ஐம் so glad that சுந்தர் சார் அண்ட் விஷி could become friends. And இந்த படம் like I said, one of my favorite of Sundar sir's films. நாங்க வந்து விஷி பார்க்கும்போது எப்பவுமே சொல்லுவேன், அந்த எப்பவுமே எல்லா growing up girlsக்கு tall, dark and handsome hero அது விஷி. ஸோ ஐ திங்க் அண்ட் நீங்க உண்மையில படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், the way நீங்க பார்த்தீங்க, the way he danced, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவருடைய காமெடி டைமிங், and சந்தானம் is out of the world in the படம்.